நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்கள். ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோசுவா டிவி சார்பாக, என்னுடைய தேவ ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருஷத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். அன்போடும் பாசத்தோடும் கிருபையோடும் நம்மை வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு கோடான கோடி நன்றிகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக தேவனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்க இருக்கிறீங்க. இந்த நாளிலும் உங்களுக்கு நல்ல செய்தியாக இந்த புது வருஷ தொடக்கத்தில் சங்கீதம் 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65 வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். அல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய புத்தகத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. வருஷத்தை அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறாராம். அல்லேலூயா. அன்பானவர்களே, வருஷங்கள் நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு புது வருஷத்தில், இந்த 2026வது ஒரு புது வருஷத்தில் கர்த்தர் நம்மை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய புத்தகத்தில் இவ்விதம் வசனம் இருக்குது. வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறாராம். நன்மையான காரியங்களால் வருஷங்களை நிரப்புகிறார். நம்ம கடந்து வந்த வருடங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நன்மையான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்த அந்த நன்மையான காரியங்கள் வழியாக தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், வருஷத்தை அவர் நன்மைகளால் முடிசூட்டுகிறாராம். ஆண்டவர் நன்மைகளால் நம்முடைய வருஷங்களை முடிசூட்டுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு வருஷங்களையும் நன்மையால் நம்மை நிரப்பிக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, வருஷங்கள் தோறும் அந்த நன்மையான காரியங்கள் நடந்து வந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியமாக வாழ முடியும். மழை பெய்கிற காலம் மழைக்காலம், வெயில் அடிக்கிற காலங்கள் வெயில் காலங்களா, பனி பெய்யும் காலங்கள் பனியின் காலங்களாய், இந்த பருவ நிலைகள் மாறாமல் தினமும் சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் கர்த்தர் நித்தமும் நன்மை செய்து கொண்டே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். ஆமென். அன்பானவர்களே, அவர் தினம் தினம் நம்மை நடத்தி வந்து இந்த புது வருஷத்தையும் அவருடைய நன்மையால் முடிசூட்டி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம போன வருஷங்களில் நீங்கள் என்ன நன்மைகளை பார்த்தீங்களோ, கர்த்தர் செய்தாரோ, அதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிங்க, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் கடந்த வருஷங்களில் என்ன நன்மைகள், எவ்வளவு நன்மைகளை நாம் கண்டிருக்கோம் இல்லையா? நிறைய நன்மைகள் நம்ம பார்த்துருக்கிறோம், கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனாலும் இந்த புது வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்ம குடும்பத்துக்கு இதிலும் பெரிதானவைகளை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால்தான் சங்கீதக்காரர் தாவீது இவ்விதம் சொன்னார்,
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொன்னார். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம் அன்பானவர்களே, இந்த வருஷம் தொடங்கி நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நித்தமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் என்னையும் உங்களையும் பின்தொடரும். ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? அதனால்தான் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருஷங்களை கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறார். ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் அவருடைய நன்மைகளால் நிரப்புகிறார். அவர் செய்கிற நல்ல காரியங்களால் நம்முடைய புத்தாண்டுகளை அவர் நிரப்புகிறார். ஆமென். அவருடைய நன்மைகள் ஏராளமான நன்மைகள். கடந்த வருஷத்தில் என்னென்ன நன்மைகளை கர்த்தர் செஞ்சார்னு சொன்னால் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார் என்பது அவருக்கு நினைவு உண்டு. இந்த வருஷத்தில் அதிலும் மேலான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென். சங்கீதம் 13:6 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என்னோட ஊழியங்களில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த புது வருஷத்துலையும் நாம் இந்த புத்தாண்டை உற்சாகமாக நம்ம கொண்டாடுறோம். கர்த்தரை போற்றி பாடுறோம், நன்றி செலுத்துகிறோம், சோத்திர பலியிடுகிறோம், நல்லா துதிக்கிறோம். எல்லாம் என்ன? கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன், பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் நம்மளுடைய உற்சாகத்தை இந்த ஒரு புத்தாண்டில், இந்த ஒரு புது வருஷத்தில் நீங்கள் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்திங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள, வேத வசனங்களுக்குள்ள உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு புதுப்பிச்சுக்கங்க, ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோடு. ஆமாம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு வசனம் சொல்ல மாதிரி எழும்புங்களை. இந்த ஒரு புது வருஷத்தில் ஒரு பழைய போன வருஷத்து சோர்வுகள், சோகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு மறைந்து போவதாக. அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நிறைவான மகிழ்ச்சி, நல்ல சமாதானத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொன்னது போல சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 2026 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தினமும் உங்கள் வீட்டில் துதிங்க. ஆமாம், தினசரி துதிங்க, தினமும் பாடுங்க, கைதட்டி உற்சாகமாக பாடுங்க. அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அந்த உற்சாகமான உங்களுடைய பாடல்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாடல்களின் வழியாய், அந்த துதியின் வழியால், உங்கள் உற்சாகமான ஜெபங்களின் வழியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். நம்மளுடைய ஜெபங்கள் மற்ற மக்களுக்காக, நம்மளுடைய எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டு, மேல் வீடுன்னு எல்லாருக்காகவும் ஜெபிங்க. நம்ம ஊருக்காக ஜெபிங்க, ஊர் மக்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, எல்லா தேசத்துக்காகவும் நீங்கள் ஜெபங்களை ஏறெடுங்க. இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நன்மைகளினால் வருஷத்தை முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நன்மைகளால் வருஷங்களை என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார், நன்மையால் நிரப்புகிறார். ஆமாம், ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் அவருடைய கிரியைகள், நல்ல கிரியைகள் மூலமாக நாம் வாழுகிற தேசத்தை, நம்ம மக்களை, நம்ம குடும்பத்தை, நம்மளை எல்லாத்துலேயும் நன்மையினால் நிரப்பி முடிசூட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாக பாடணும். அவரை நான் பாடுவேன். சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி அவரை நான் பாடுவேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டேன்? பாடாமல் இருக்க மாட்டேன். அல்லேலூயா.
தினமும் கைகளை தட்டி உற்சாகமாக இந்த புது வருஷத்திலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என் வீட்டில் துதிப்பேன், என்னோட சபையில் நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு புதுப்பித்தலோடு ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த ஒரு புத்தாண்டை நீங்கள் தொடங்கும்போது கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்பி உங்களை முடிசூட்டுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 27:13 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜீவனுள்ளோர் இந்த தேசத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. வருஷங்களை நன்மையால் நிரப்பி முடிசூட்டுகிறார். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன்னு நான் விசுவாசியாமல் இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். ஆமாம், விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்போம். அன்பானவர்களே, இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனங்களை நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசித்து, ஆமாம் கர்த்தர் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. இந்த நல்ல வார்த்தையை, இந்த நல்ல செய்தியை, இந்த உற்சாகமான வார்த்தைகளை, செய்திகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் புதுப்பித்து அதிகப்படுத்தி கொள்ளும்போது நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை தான் அவர் சொல்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்? கெட்டு போயிருப்பேன்றார். அதனால் விசுவாசிங்க. கர்த்தருடைய புத்தகத்தில் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தர் இந்த வருஷத்தையும் நன்மைகளால் நம்ம வீட்டை நிரப்புவார், நம்மை நிரப்புவார், நம்ம சபையை நிரப்புவார், சபை விசுவாச குடும்பத்தாரை நிரப்புவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவர் அவர். அல்லேலூயா. நன்மைகளால் நிரப்புகிறவர். ஆமென். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரர் சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர், நன்மையால் நிரப்புகிறவர். ஆமென். அன்பானவர்களே, அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் நன்மையை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசிக்கலை அப்படின்னா கெட்டு போய் தான் இருப்போம். அதை விசுவாசித்தாதான் நம் வாழ்க்கை கெட்டு போகாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. சங்கீதம் 31:19 வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்குதான். ஆமென். வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிறார், நிரப்புகிறார். ஆமென். அன்பானவர்களே, வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு பயந்தவங்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்குதான். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மையாக இருக்குது. அல்லேலூயா. அன்பானவர்களே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 34:10 அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ ஒரு நன்மையும் குறையாது. வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா.
அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய திருச்சபையை நன்மையால் நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. நிரம்பி வழியத்தக்கதாக உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த வேத வசனங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். அல்லேலூயா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பலிக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 85:12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் எப்படி இருக்குமா, தன் பலனை கொடுக்கும். ஆமென். அன்பானவர்களே, நன்மைகளால் நிரப்புகிற கர்த்தர். நம்ம வேத வசனங்களை பார்க்குறோம் பாருங்கள். 85:12 அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் என்ன செய்வோமா, திருப்தி அடைவோமா. சங்கீதம் 65:4 வசனம். அன்பானவர்களை, எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. வருஷத்தை நன்மையால் கர்த்தர் முடிசூட்டுகிறார். என்னையும் உங்களையும் விசுவாச குடும்பத்தாரையும் இந்த தேசத்தையும் கர்த்தர் நன்மையால் நிரம்ப செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நன்மையான செயல்களால் இந்த பூமி என்ன செஞ்சு கொண்டு இருக்கு, நிரம்பி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 103:5 வசனம் பார்த்தீங்கன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதில் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா. வருஷம் வந்துருச்சு. ஒரு வயசு நமக்கு கூடிருச்சு, நமக்கு வயசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நினைக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, வருஷங்கள், ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வயதை இளமையை நோக்கி திருப்புகிறார். அல்லேலூயா. வருஷங்கள் வரலாம், புது வருஷங்கள் வரலாம், வருஷங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வயது, உங்களுடைய பலம், உடல் பலம் இருக்கு பாருங்க, அதை வந்து இளமையின் பருவத்துக்கு கர்த்தர் மாத்துறாரா. அல்லேலூயா. அன்பானவர்களே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருஷம் வந்துருச்சு, வயசாயிடுச்சு அப்படி யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, வருஷம் வந்துருச்சு, இப்போ நான் மறுபடியும் நான் புதுப்பிக்கப்படுறேன் அப்படி நினைக்கணும். அல்லேலூயா. அப்படி நினைக்கணும். ஆமாம், ஒரு புது வருஷம் வந்திருக்கு, இப்போ நான் மறுபடியும் புதுப்பிக்கப்படுறேன். கர்த்தர் என்னுடைய வயதை வாழ வயதாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாக என்னுடைய வயது திரும்புகிறது, ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புது வாழ்வோடு. அல்லேலூயா. அன்பானவர்களை, ஒரு புது ஆரோக்கியத்தோடு. இதெல்லாம் நீங்கள் இந்த வசனத்தை எழுதி வைத்து, இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார், உங்கள் இருதயத்தை நிரப்புவார், உங்கள் வாயை நிரப்புவார், உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவார், நீங்கள் செய்யும் தொழிலை நிரப்புவார், உங்களுடைய வார்த்தைகள், உங்களை சார்ந்த அனைத்து காரியங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி தான் கர்த்தருடைய வசனங்கள் எல்லாமே சொல்லுது. அதனால் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். இதை வாசிக்கும் போது வருஷம் புது வருஷம், ஆனால் வயது நமக்கு வாழ வயது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்படித்தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம அப்படித்தான் வழி நடத்துகிறார். ஏன்னா வசனம் அதை தான் சொல்லுது.
அதனால் அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? சங்கீதம் 128 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுதான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமாம், ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் வருஷத்தை நன்மைகளால் நிரப்பி முடிசூட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மையினால் நிரப்புகிறார். சகரியா 9:12 இவ்விதம் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென், அல்லேலூயா. இதை இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இதை இன்றைக்கே தருவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் இன்றைக்கே அதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆமாம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன் அப்படின்ற இந்த கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது இந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஏன்னா கர்த்தர் தம்மை நோக்கி வேண்டி கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னு இயேசு பேசியிருக்கிறார் மத்தேயு 7:11. அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 பார்த்தோம் அப்படின்னா அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நன்மைகளால் நம்மை நிரப்புகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார், நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நன்மையை கொண்டு கலாத்தியர் 6:10 வசனம் நிறைவான வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நன்மைகளால் நிரப்புகிறார். கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகள்ல இருந்து நாம மற்றவங்களை நன்மைகளால் என்ன செய்யணும்? நிரப்பணும். அல்லேலூயா. அவ்விதமாக இந்த புது வருஷத்தை எடுத்துகிட்டு போவோம். கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மைகளால் நிரப்பி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்களாக. சென்ற வருஷத்தை விட இந்த வருஷத்தில் உங்களுக்கான உயர்வுகள், வேலை வாய்ப்புகள், என்னென்ன ஏக்கங்கள் இருந்ததோ அத்தனை ஏக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்கள் வாழ்வை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மீது அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல இயேசு கிறிஸ்துவே, நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர், எங்களுக்கு ஆயுளை தந்தீர், ஆரோக்கியத்தை தந்தீர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள் நிரம்புவதாக இயேசு நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள் நிரம்ப ஜெபிக்கிறேன். சகலத்திலும் சகல காரியங்களையும் கர்த்தர் நீ நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரின் பாத்திரங்களும் நிரம்பி வழிவதாக இயேசு நாமத்தில் ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா.